ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல்ஸ் பாத் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்தா பைக் வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் 4500 கிலோமீட்டர்ஸ் வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா தேனி போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேனியோட ஒரு ஹைவேஸு ட்ரிப்புமே ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா, ஸோ ஓகே ஸோ ஒரு 17,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு. அண்ட் இப்போ சர்வீஸ் கொடுக்க வேண்டிய நேரம் தான் அது. அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலைலாம் இருக்குது இந்த தடவை. ஸோ என்ன வேலை பார்த்தீங்கன்னா, ஸோ டிம்மு பிரைட்டு அந்த பல்பு போயிடுச்சு, பிரைட் மட்டும் தான் எரியுது, டிம் எரியலை. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து பயங்கரமாக ஷேக் ஆகுது. ஸோ ஏதோ அப்படியே கடன்னு இப்படி வாப்ளிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ செக் பண்ணோம். அண்ட் அதுக்கடுத்து என்னென்னா, செயின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், செயின் பயங்கரமாக லூஸ் ஆகிட்டு. ஸோ ஓகே, செயின் வந்து டைட் பண்ணோம், செயின் டைட் பண்ணோம். அப்புறம் வண்டியை நல்லா இது பண்ணோம். அடுத்த டயர் மாற்றணும். ஸோ இந்த சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டயர் மாற்றிடுவேன். அண்ட் ஏர் ஃபில்ட்ரு, ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து என் வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு நான் சேஞ்ச் பண்ணதே இல்லை. ஸோ எப்போ போனாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணி தான் போட்டுவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த தடவை ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணோம். அண்ட் இதோட ஸ்ப்ரிங் ஒன்று வரும், அடியில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும். இதுக்கு அடியில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும், அந்த ஸ்ப்ரிங்கு குட்டி ஸ்ப்ரிங் வரும். அந்த ஸ்ப்ரிங் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் இப்படியே வந்து நின்றுக்குது, அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பிரேக் லைட்டு. ஸோ இது மேலே வர மாட்டேங்குது, அப்படியே நின்றுச்சுன்னா அப்படியே கீழே அப்படியே நின்றுட்டு இந்த பிரேக் படி ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே கீழே போயிடுது. ஸோ அதை செக் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்களா, இதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வரும், அதையும் செக் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கும். ஓகே, அது ஒன்று. அடுத்து வந்து நம்பர் பிளேட் மாற்ற போகிறேன். ஸோ இந்த நம்பர் பிளேட் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அது வரைக்கும் இப்போ லோக்கல் நம்பர் பிளேட். ஏன்னா நம்பர் பிளேட் வந்தீங்கன்னா பயங்கரமாக இதாகும், கிடுன்னு ஆடும். அண்ட் இந்த நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் கல் வச்சுருப்பேன். சரி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சு அண்டம் கொடுத்து சப்போர்ட் நிப்பாட்டியிருப்பேன் வைப்ரேஷனுக்கு. அடுத்து வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் வருது. ஸோ அந்த வைப்ரேஷன் ரெடி பண்ணோம். அதுக்கடுத்து இந்த கிளாம்ப் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஒரு கிளாம்பு கொடுத்து இதை அப்படியே ஆடாமல் ஃபிட்டாக பிடிக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா அது உடஞ்சிக்கிட்டே இருக்குது. வண்டி ரொம்ப நேரம் ஓடிட்டு வந்தால் சிட்டுன்னு சவுண்டு வருது, டைமிங் சேஞ்ச் சவுண்டு மாதிரி. ஸோ அதையும் செக் பண்ணோம். அண்ட் 4-5 விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் வண்டியில். ஸோ அங்கே போய்ட்டு ஒன்றா எடுத்து பார்க்கணும். அண்ட் இப்போ நம்ம கிளம்பலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்தீங்கன்னா பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் 4 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் பஜாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்சுக்கு வந்து மோட்டல் ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மோட்டல் ட்ரை பண்ணுங்கள், அதோட இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஓகே, இந்த தடவை வந்து மோட்டல் வாங்கணும். ஓகே, சாதா பஜாஜ் ஆயிலோட மோட்டல் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாதா ஆயில் பார்த்தீங்கன்னா பஜாஜோட தான் 450 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரும்னு நினைக்கிறேன். மோட்டலோடது 20W50 ஊற்றணும் நமக்கு. ஓகே, அதோட ஆயில் கிரேட் பார்த்தீங்கன்னா 20W50. ஓகே, அடுத்து மெயினான விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து செக் பண்ணோம். ஸோ முன்னெல்லாம் பிடிச்சிங்க அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சாஃப்டாக நிற்கும். பட் இப்போ ஆனால் வண்டி அப்படியே குதிக்குது. நான் பிரேக் பிடிச்சி காட்ட பாருங்க, சரிதான், வண்டி அப்படியே குதிக்குது, கடன்னு ஃப்ரண்ட்டில் அப்படியே குதிக்குது. சிலனா அப்படியே இந்த பிரேக் வந்து வேலை செய்ய மாட்டேது, அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டிக்குது. அது என்ன கேட்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிரேக் கேலிபர் ஏதோ போயிடுச்சுருந்தாங்க, பிஸ்டன் கேலிபராக இந்த பிரேக்கில். ஸோ அந்த இப்போ லாஸ்ட் டைம் ஸ்டாக் இல்லைனாலும் நானும் மாற்றவே இல்லை. பட் இந்த தடவை வந்து கண்டிப்பாக மாற்றிடணும். மாற்றாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க, அப்படியே வண்டி குதிக்குது, குச்சி போகுது. அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டயர் சேஞ்ச் பண்ணுமா சொல்லி கேட்கணும். அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் நான் வண்டி எடுப்பேன். இன்றைக்கி கொடுக்குறேன். இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கொடுக்குறேன். ஆனால் அதிகபட்சம் அவங்க வந்து நாளைக்கு தான் தருவாங்க. ஸோ நாளைக்கு தரும்போது நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே கையோட டயர் மாற்றணும். பட் என்ன டயர் மாற்றுறது சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஓகே, என் ஊரில் என்ன டயர் இருக்குன்னு வேறு தெரில. அதை பார்த்துட்டு நல்ல டயர் எதுவாக தேடி கண்டுபிடிச்சி போடணும். நான் அது போடும்போது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இந்த டைம் சேம் ஸ்டாக்கில் வர டயர் நான் போட மாட்டேன். நான் வந்து ரேடியல் டயர் போட போகிறேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ரேடியல் டயர் போட போகிறேன். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. நான் ஸ்ட்ரைட்டாக மோட்டர் வாங்கிட்டு நான் வண்டியை கொடுத்துட்டு அந்த நாளைக்கு தான் வண்டி எடுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு எடுக்கும்போது நான் அந்த vlog நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மோட்டல் ஆயில் வாங்கிட்டேன். மோட்டல் பார்த்தீங்கன்னா 20W50 வாங்கியிருக்கேன். ஸோ கரெக்டாக 1.5 லிட்டர் வாங்கியிருக்கேன். அண்ட் 1 லிட்டரு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா 200 ஊற்றணும். ஸோ பேலன்ஸ் 300 இருக்கும். அடுத்த சர்வீஸில் வந்து 1 லிட்டர் மட்டும் வாங்கினா போதும். இது அப்படியே எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு இருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 rupees வந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். என்னைக்கு வேலை பார்த்து என்னைக்கு தர்றது? புது BS6 NS
எவ்வளோ ஓடி இருக்குங்கிறியா? எவ்வளோ ஓடி இருக்கு? ட்ரிப் 1 ஓட 2 ஏய் 382 கிலோமீட்டர் தான்டா ஓடி இருக்கு. ஆனால் சீட்டு நல்லா இருக்கா? சாஃப்டா, பயங்கர சாஃப்டா இருக்கு. இதெல்லாம் என்ன கொடுத்து இது என்னன்னு கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கானுங்க? இந்த கலர் மட்டும் தானே பிடிக்கலாங்க. வேறு இதில் ஒயிட் அடிச்சு வச்சு இதில் ஒயிட் அடிச்சு வச்சு சீட்டு இல்லை. நான் கட் பண்ணி என்னோடதுல வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஃபோம் ஆட் பண்ண போகிறேன். இல்லை அடுத்து மாற்றிடலாம். ஃபியூல் இன்ஜெக்ஷனு பரவாயில்ல, நல்லா இருக்கு. வண்டி நல்லா தான் இருக்குது. மைலேஜ் பார்த்தியா 45. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் சர்வீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 21 நாள் ஆச்சு. இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். சேனல் விலகிடும். பார்த்தீங்களா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ லக்கேஜ் கேரியர் ரிமூவ் பண்ணிட்டேன். அது மாதிரி டயர் ஆக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டயரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயருமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன டயர் வந்து என்ன டயர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம ஓட்டிகிட்டே நம்ம பேசலாம். அன்றைக்கி சர்வீஸ் எடுத்துகிட்டு லேட்டாக தான் வந்தேன். கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே வந்தேன்னா இருட்டாயிருச்சு. சரி அந்த நேரத்தில் வீடியோ எடுத்தால் ஒன்றும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 22 நாள் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணுறேன். அப்படியே நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தையே. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது. ஸோ ஓகே, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன சொல்ல பார்த்தேன், ஹெட்லைட் பல்பு வந்து எரியலைன்னு சொன்னேன். ஐ மீன் லோ பீம் வந்து எரியலை, ஹை பீம் மட்டும் தான் வேலை செய்யுதுன்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டு பல்பு மாற்றிட்டாங்க. பட் மாற்றின சின்ன ஒரு கோளாறு இருக்குது. அதை நான் என்னென்ன அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தா, ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு கையை எடுத்து அந்த ஹேண்டில் பார் வந்து ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அது பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணுங்க, டயர் சேஞ்ச் பண்ணாலே சரியாயிரும் அப்படின்னாங்க. அடுத்து ஃபோர்க்கில் ஏதோ இதாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் டைட் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே ஃபைன், அதுவுமே சரி பண்ணிட்டாங்க. நான் அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிச்சா குதிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அதே தான் சொன்னாங்க. ஸோ ஓகே டயரை வந்து சேஞ்ச் பண்ணுங்க, டயரை சேஞ்ச் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஓகே அடுத்து ஆனால் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆனால் குதிக்கலை. பட் அந்த பைட் வந்து அவ்வளோ ஷார்ப்பாலாம் இல்லை. இந்த முன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினப்போ இவ்வளோ ஒரு பைட்டு ஷார்ப்பாக இருந்துச்சு, அந்தளவுக்கு ஷார்ப்பாலாம் இல்லை. அடுத்து வேறு என்ன சொல்லியிருந்தேன், செயின் வந்து லூஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். செயினை வந்து டைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் பிரேக் ரியர் பிரேக்கோட லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து லூஸாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து WD-40 அடிச்சு அதை அடிச்சு க்ளீன் பண்ணி உள்ளே டஸ்ட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணி அதை சரி ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. வண்டியில் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் மைலேஜ் லைட்டாக டியூன் பண்ணி தர சொல்லியிருந்தேன். ஸோ மைலேஜ் கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுத்தாங்க. பட் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியவே இல்லை. அண்ட் வைப்ரேஷன் இருக்குது. நான் என்னென்ன இதை உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா ஷோரூம் போய்ட்டுருக்கேன். பிகாஸ் ஒரே வீடியோ எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஏன்னா அதுவும் பழைய வீடியோவும் இருக்குது, இப்போ எடுக்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தாக போயிடனால நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான் போய்ட்டுருக்கேன். அண்ட் பழைய சின்ன வேலை வண்டியில். ஸோ அதனால் திருப்பி ஷோரூம் போய்ட்டுருக்கேன். அண்ட் இதாக தான் மாற்றிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மோட்டல் யூஸ் பண்ணேன். நான் எதை பேருக்கு தான் ஒரு 400 ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா 400 ரூபா கொடுத்து வாங்கின மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஒர்த்து தான் மோட்டல். ஸோ இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பஜாஜ் ஆயில் பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் இப்போயுமே வண்டி வந்து அந்த நல்லா ரிஃபைனாக நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த பவர் தெரியும். லைட்டாக சின்ன மைல்டாக ஒரு சேஞ்சஸ் தெரியுது வண்டியில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 2 தடவை சேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னாங்க கடையில். ஸோ அதனால் ஒரு 2 தடவை சேஞ்ச் பண்ணி, ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியுது. போட்டோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோதான் சர்வீஸ் முடிஞ்சு. சர்வீஸ் பில் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீஸ் வந்துச்சு. நான் ஆயில் தனியாக வாங்கி கொடுத்தேன். ஆயில் வந்தீங்கன்னா 1200 சம்திங் வந்துச்சு. 1200 அங்கே ஒரு 2000 நான் மொத்தம் ஒரு 3100 கிட்ட வந்துச்சு 5th சர்வீஸு. அண்ட் ஆயில் மட்டும் நான் வெளியே வாங்கலாம் எனக்கு ஒரு 2500 அந்த மாதிரி ஒரு 500 600 எக்ஸ்ட்ரா ஆயிலுக்கு. மற்றபடி ஃபைன். அதே மாதிரி நான் வந்து சர்வீஸ் விட்டு எடுக்கும்போது வந்து செயின் லூப் பண்ண வேணான்ட்டுருவேன். செயின் லூப் பாலிஷ் ரெண்டுமே பண்ண விட மாட்டேன். ஏன்னா செயின் லூப் வந்து மொத்தமே 150 ரூபா தான் மொத்த பாட்டில். அது 4-5 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க ஒரே தடவை சும்மா பேருக்கு ஒரு தடவை அடிச்சு விட்டு அதுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா வாங்குவாங்க. அது நமக்கு தேவையில்லை. அதனால் நான் செயின் லூப் வந்து அடிக்கல. அதே மாதிரி பாலிஷும் போட வேணான்ட்டுருவேன். பாலிஷ் போட நல்லா தான் இருக்கும். நான் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வரக்குள்ளேயே எல்லா தூசியும் வந்து என் வண்டியில் உட்காந்துக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் பிரேக்கு ரியர் பிரேக் ரெண்டுமே பிடிக்காது பாலிஷ் அடித்தா. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கொஞ்சம் தண்ணி வாங்கி டிஸ்கில் ஊற்றி விட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போயிடும் அந்த பாலிஷு. ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். until then signing off from Mama. Bye bye.